2 நாள் தூக்கம் இல்லாம அசதி ஆயிடுச்சு மாமா. வேலைக்கு போயிருக்கூடாது மாமா. அப்போ கூட உனக்கு விளையாட போயிருக்க கூடாதுன்னு தோணல. வீட்டுக்கு வா, தோலை ஒரு உப்பு கட்ட போறேன். ஏய் பூமாலை, இப்பதான்டா புரியுது உன் கூட சுத்துறப்பெல்லாம் ஏன் எங்க அம்மா என்ன திட்டுச்சுன்னு. என்னதான் கெடுத்த அவனே படிக்க விடாண்டா. சச்சினே போதுன்னு போயிட்டான். நீ யாரடா இன்னும் சின்ன பையன் மாதிரி போய் பொழப்பு. என் மேலே கைய வச்சுட்டேல, நான் யாருக்கு காட்டுறேன். ஊர்க்கார மேல காட்டிட்டு இருக்கிற. ஏய் மாமா, கூட்டு போட அவனை. காலையில கடல இருந்து பிரச்சனை. ஏ மாமா, அங்கேயும் அவன் அடிச்சிருந்தா தோத்த கடவுள் அடிச்சுதான் இருக்கும்டா. கமிட்டியில சொல்லு, ஃபைனல் அந்த பையனை எதிர்த்து கமிட்டியில நான் ஆடுறேன்னு. முதல்ல மேட்ச்ல அவனை ஓட விடணும், அப்புறம் பாத்துக்கிறோம். உருட்டுற மாதிரி தான். நான் 8 பரோட்டா பார்சல். அன்பே நோ, நீ என்ன இங்க? என்ன அகிலா, உனக்கு உங்க அம்மா சாப்பாடு போர் அடிச்சிருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. வீட்டில் பெயிண்ட் அடிக்கிற வேலையை விட்டுட்டு டோர்னமெண்ட் வேலையை பார்க்க போயிட்டாரு. அதான் வீட்டில் ஒரே சண்டை. ஏன்னு? அதை விட அன்பே, உன் வீட்டில் சிஎஸ்கே பிளேயர்லாம் வந்தார்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆமாம், நம்ம வீட்டுக்கார சொல்றியா? தலைவன் கங்குலி படம் வரையணும். லார்ட்ஸ் லண்டன்ல சட்டை கழட்டி சுத்தினார்ல அந்த போஸ்டர். அவன் எதுக்குண்ணே? என் ஆளோட அப்பாவே பெரிய ஆர்டிஸ்டான். அவர் நம்பரே வாங்கி தரேன். ஆமாண்ணா, போய் காக்கா அப்படிங்கிற. ஏன்னா நீ வேற. வரேண்ணா. சரிண்ணா, வராங்களா? மாமனார் நம்பரு நானா நீ கரெக்டாக 3 மணிக்கு கூப்பிடணும். சரி அன்பே. வட்டி காசுலாம் வேணாம் சதா, என் அசல் வந்தே ஆகணும். இல்லைன்னா வேற மாதிரி ஆகிட்டு பார்த்துட்டேன். இங்க வா. நான் சத்தியம் பண்ணு. எதுக்கு? பாப்பா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ விளையாட போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பைத்தியம் மாதிரி பேசாத, கிளம்பலாம். நான் பைத்தியனே வச்சுக்கோ, ஆனா நீ இப்ப சத்தியம் பண்ணு. ஏய், சாமி விஷயத்துல விளையாடாதுன்னு சொல்ற. யார் விளையாடுறா? நான் கண்டிஷனா தான் சொல்றேன். விளையாட போன இடத்துல ஐயா சாமி போட்டு அடிச்சிருக்க. அடித்தடி ஒண்ணு மட்டும் தான் இல்லாம இருந்துச்சு. இப்ப அதே ஆரம்பிச்சிட்டு நீ. இது சரிப்பட்டு வராது. நீ இப்ப சத்தியம் பண்ணலனா வை, நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஞானத்தை பாத்துக்கு போ. தலை குளிச்சுட்டு வந்து சத்தியம் பண்றேன், அப்பதான் செல்லும். இந்த சால் சாப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்ப நீ சத்தியம் பண்ணா நான் உன் கூட வரேன், இல்ல நீயே கிளம்பு. நாளைக்கு பண்ணட்டுமா? நீ பண்றியா இல்லையா? எங்க அம்மா அப்பயே சொல்லிச்சு, நான் தான் கேட்கல. வேணும் வேணும்னு உலகளுக்கு உன்னை கட்டினம் பாரு, பேசு. எங்கய்யா இப்போ சொல்கிறதெல்லாம் மண்டியில் எடுத்துக்காத. நான் சொல்கிறத மட்டும் கீழே. ஃபைனலில் அந்த பையனை ஓட விட்டு என் பாட்டோட கெத்தாக முடிக்கணும். ஏது பாப்பலாம். சாமி மேல சத்தியம் பண்ணிருக்க, பாத்துக்க. இன்னும் இந்த மாப்பிள்ளை வீட்டு மேலே மட்டும் இவ்வளோ முனப்பா இருக்க? இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு அட்ரஸ் கொடுத்தது நம்ம பாப்பா. பாப்பா கொடுத்துச்சா? ஓ, லவ்வா? பாப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்பா கிட்டலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீ எல்லாம் என்னை லவ் பண்றேன்னு சொல்லியா தெரிஞ்சுக்கிட்டேன். வா. உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடாத, அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடுவான். பாப்பாக்கு இந்த சம்மந்தம் நல்லபடியாக அமைஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்படி அமைஞ்சிருச்சுன்னா வீட்டை வித்துப்புட்டு கடந்தூலையே இல்லாம நிம்மதியே ஒரு இடத்துல போய் உட்காந்துருவேன். சரி சரி, அவசரத்துல உன் புருஷனை மாதிரி எவனையாவது பிடிச்சி கட்டி வச்சிடாத. அப்புறம் உன்ன மாதிரி கிரிக்கெட்டு கூட அவளும் காலம் கூட சக்கரத்திய. சும்மா எப்ப பார்த்தாலும் அவர் குத்தம் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு தெரியும். எடுத்து வச்சிட்டியா? இந்தா மா, சும்மா இருக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் பேனாத்திக்கிட்டு. இப்ப என்னதாடா சொல்லிவிட்டேன்? அவர் தான் வேணும்னு பள்ளிக்கூடத்து சட்டையோட ஓடி போன இந்த 20 வருஷத்துல அவர் வேலைக்கு போனனால எண்ணி பார்த்தா ஒரு 1.5 வருஷம் வருமா? துபாய் போன 3 மாசத்தையும் சேர்த்து தானே சொல்ற? துர்கா, நர்ஸ் ட்ரைனிங் எப்படி போகுது? நல்லா தான் போகுது. உன் மாவள ட்ரைனிங் ஒழுங்கா வர சொல்லு. நீ என்ன அவங்களோட சேர்ந்துட்டு உங்க அப்பாவை கிண்டல் பண்ற? நம்ம ஆயா தானே. ஆயா ஏலாம் ஒன்றும் இல்லை. மற்றவங்க முன்னாடி அவரை விட்டு கொடுத்து பேசுறது எனக்கு பிடிக்கல. சரி சரி, உன் ஆளை நீ நான் எதுவும் சொல்ல.
டாக்டர் அம்மா, அவர் டோர்னமெண்ட் நடத்துகிறேன். அதில் பந்துக்கு ஒன் ஸ்பான்சர் இருந்ததுன்னா ஆஸ்பத்திரி பேர் பெருசாக பேனரில் போட்டுருவேன். கருப்பு இதெல்லாம் வேணாப்பா. நீ என் ஸ்கூல் ஃப்ரெண்டை வேற போயிட்ட. இது கூட செய்ய மாட்டேனா? ரொம்ப நன்றி ஜென்ரல். சரி வரேன். கருப்பு ஆ கேட்கணுன்னு தப்பா நினச்சிக்காத. என்ன ரீசனுக்கு உனக்கு கிரிக்கெட் இவ்வளோ பிடிக்குது? பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு ரீசன் வரேன் ஜென்ரல். பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, அந்த பயலை பற்றி விசாரிக்க சொன்ன, விசாரிச்சியா? சார் சொன்னேன். அந்த பையன் எனக்கு பிடிக்கல. அப்ப நீ விசாரிக்கல. எதை வச்சு சொல்கிறான்? விசாரிச்சிருந்தா உனக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஆ அவன் நம்மாளுப்பா, எப்படி பிடிக்காம போவான்? நம்மளுக்கு தானா? நீ நினைக்கிற நம்மாள் இல்ல, எங்க நம்மாள் செம்மையா கிரிக்கெட் விளையாடுவான். இப்போ அவனும் நல்லா ஆடுவானா? உன்னை விட நல்லா விளையாடுவான். ஜெத்தை விட நல்லா விளையாடுவோன்னா ஒருத்தன் தான் இருக்கான். அப்போ அவனும் ஆளு. உனக்கு அவனை பிடிக்குன்னா உன்னோட வச்சுக்க, என் கூட சேர்த்து பேசலாம் வச்சுக்க. நான் விராட் கோலி சொன்ன ஜெத்து. ஏன்பா? எனக்கு என்னமோ நாளைக்கு நாம் மேட்ச்சுக்கு போகும்போது அந்த அண்ணன் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாப்புலன்னு தோணுது. என்ன பண்ணிட்டோம், நம்ம பண்ண மாட்டோமா பிரச்சனை? எனக்கு பயம் என்னென்னா உன் மாமனார் வீட்டுக்கு தெரிஞ்சு ஏதாவது பஞ்சாயத்து இருந்தால் ஆயிருந்தான். என் மாமனார் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுறத வந்து பார்க்க போகிறாரு. அடப்பட பாருப்பா, என் சம்பந்தியே பெரிய பெயிண்டர் தான். அவரே மெச்சின அளவுக்கு வேலை இருக்கணும், புரியுதா? சரிம்மா, எல்லாம் நல்லாவே பண்ணிடலாம். ஓ ஆ வீட்டுக்கு பெயிண்ட் மாத்திர விஷயம்லாம் அவளுக்கு தெரியாது. நானே சர்ப்ரைஸ் பிளான் இருக்கேன். ஃபோனில் கீழே எதுவும் வளரி வச்சிடாத. சரிடா, டிஃபன் பாக்ஸ் பத்திரம். பெயிண்ட் அடிக்கிற என்னடா சர்ப்ரைஸு? இல்லைடா, அவளுக்கு பிடிச்ச கலரு. எப்படியும் இந்த வீட்டுக்கு தான் நான் வரப்போறா. கிரிக்கெட்டை விட காதல் பெருசாக போயிடுச்சு. அன்பு எங்கடா போனா? பக்கத்தில் போயிருக்கேன், வந்துடுவாண்டா இப்போ. கெத்த வா, நம்மால் வந்திருக்காரு. நம்மால பாரு. வா வா, நீ போய் நான் என் பையன் எடுத்து வை, நான் அந்த வந்துடுறேன். சரி. அப்பல இந்த டீம் எல்லாம் வந்துருச்சு. அந்த பயலை மட்டும் வர காணோம். பயந்துருப்பானா? அந்த பையன் எனக்கு நல்லா தெரியும், அவன் கண்டிப்பாக வருவான். நீ வண்டி எடுத்துட்டு வாயேன். அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, என்ன தம்பி சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இல்லைங்க, இந்த பக்கமாக வந்தேன். அம்மா பொண்ணோட ஜாதகம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான். உட்காருங்க. ஏய், குடிக்க தண்ணி கொடு. ஜாதகம். ஐயா, நீ என்னையா பொண்ணு மாதிரி அந்த பையனுக்கு வெக்கப்பட்டு வந்து இங்க நிக்கிற? பையன் பார்க்க லட்சணமா இருக்கான்ல. ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், என்னங்க? சரிங்க, நான் வரேங்க. டீ இல்லை பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு. ஏய், உனக்கு என்ன வேலை என் மாப்பிள்ள வீட்டில்? அதை நான் கேட்கணும். என் மாமனார் வீட்டில் உனக்கு என்ன வேலை? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தெரு பக்கமே பார்க்கக்கூடாது. கெத்து எப்படி நம்மால் எதுவும் சொல்லாம வந்துட்ட? என்ன கேட்டே இருக்கு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஏன் பாப்பா, அன்னைக்கு அவன் என்னை விட நல்லா விளையாடுவான்னு சொன்னல. இல்லை பாப்பா, அவன் என்னை விட நல்லா விளையாடுவான்னு சொன்னல. அவன் சொன்னானா? அவன் எதுக்கு சொல்ல போறான்? நான் தான் சொன்னேன் உனக்கு. அவன் ஊர் ஃபுல்லாக அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான். அதான் கேட்குறேன், என்னன்னு சொன்னான்? அந்த ஆளை விட நான் நல்லா விளையாடுவேன்னு சொன்னானா, இல்லை அந்த ஆளுக்கு விளையாடவே தெரியாதுன்னு சொன்னானா? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நல்லா விளையாடுவான்றது வேற, ஆனால் உன்னை விட நல்லா விளையாடுவான்னு சொன்ன. அப்போ அவன் தான் சொல்லியிருக்கணும். சத்தியமா அன்னைக்கு நீ அவன் அவ்வளோ நல்லா விளையாடுவானான்னு கேட்டல, அதுக்கு உன்னை விட நல்லா விளையாடுவான்னு சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். யோ, வெள்ளிக்கிழமை இந்த பையன் வீட்டுல நிச்சயத்துக்கு வர சொல்லான்ட்டு இருக்கேன். அன்னைக்கு ஊர் மய போயிடாத. யாரு இப்போ வந்துட்டு போனானே அந்த பயலையா? ஆமாம்,
கம்னரியா சும்மா இருமாப்ல புள்ள வாழ்க்கை எடுங்கிறல்ல போ